வணக்கம் நண்பர்களே. திரு லட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம திரு அப்படியே லட்சுமியை கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம லட்சுமி அந்த புத்தகத்தை அவங்க அம்மா கொடுத்த அந்த புத்தகத்தை படிக்க நேரம் அதில் மணவாளனை நீ கைப்பிடிச்சிட்டு போக நேரம் உனக்கு பெரிய ஆபத்து வரும் அப்படின்னு சொல்ல நேரம் இந்த சைடு நம்ம கஜேந்திரன் அரளி விதையில் வெற்றுவாயை தீட்டி வச்சுருப்பாங்க. இதை வச்சு ஒரு வெட்டுனா அவனுக்கு விஷம் பரவி அவன் இறந்துருவான் அப்படின்னு ஸ்கெட்சு போட்டுருவாங்க. நம்ம திரு சாதுரியமான அவனெல்லாம் அடித்து தூள் கிளப்பிட்டாங்க கஜேந்திரனை. அதோட பார்த்தோன்னா ஒரு வெட்டு அவங்க கையில் பட்டிருக்கோம். அதில் அப்படியே மயக்க நிலைமைக்கு போய் கார் மோதி ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுது. பக்கத்தில் நம்ம லட்சுமி ஹெல்ப்பு ஒருத்தங்கிட்ட போய் கேட்குறாங்க. கேட்டு அதில் ஒரு பாட்டி ஒரு வைத்தியம் பார்க்குறாங்க. நாட்டு வைத்தியம் பார்க்கி நம்ம திருவுக்கு குணமாயிருது. அதோட திரு நம்ம லட்சுமியை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அம்மா தான் இவ பார்த்த உடனே நம்ம லட்சுமிக்கு ரொம்ப சந்தோஷம். தான் யாரு கூட நெருக்கமாக ஸ்நேகமாக அன்பாக பழகி அவங்க எனக்கு நலுங்கு வச்சு விட்டாங்களோ அதுதான் திருவோட அம்மாவா, இதெல்லாம் கடவுள் போட்ட முடிச்சு அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியாக நிற்குது. திருவுக்கும் திவ்யாவுக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும். திரு திவ்யாவை லவ் பண்ணா இனி திவ்யாவின் நிலைமை என்ன அப்படின்னு அந்த இடத்துல கேள்விக்குறியாக நிற்க நேரம் நம்ம திவ்யா ஓடி வராங்க. திருவை கட்டி பிடிச்சி நீ எதுக்காக இதை பண்ணின அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. திவ்யாவுக்குள்ள உள்ள திருவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சு ஆடி போய் நிற்கிறாங்கங்க லட்சுமி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. கஜேந்திரன் நம்ம திரு லட்சுமியை இந்த ஊரை விட்டு தாண்டி கூட்டிடக்கூடாது, அவனை எப்படியாவது நான் வெட்டி இந்த அருவாளிலே கொல்லணும் அப்படின்னு அரளி விதையை பறித்து அதை அரைச்சி அந்த அருவாளில் தீட்டி வச்சுருப்பாங்க. இதை வச்சு வெட்டுனா அவன் பீஸாக அந்த இடத்துல விஷம் ஏறி இறந்து போனோம் அப்படின்னு ஸ்கெட்சை போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம லட்சுமி அவங்க அம்மாவோட அந்த புத்தகத்தை எடுத்து படிக்க நேரம் உன்னோட கணவன் மணவாளன் கையை பிடிச்சி கொண்டு போக நேரம் உனக்கு அவ்வளோ பெரிய ஆபத்து வரும், உன் மணவாளனோட உயிருக்கே ஆபத்து வரும் அப்படின்னு எல்லாம் அதில் இருக்கும். அதை பார்த்த உடனே ஏதோ ஒரு ஆபத்து வருவோம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்காங்க. நினச்சி அந்த நொடி பார்த்தா அவங்க முன்னாடி அந்த கார் போக முடியாத அளவு அதில் மரங்கள் எல்லாம் வெட்டி சாட்சி போட்டிருக்கோம். என்ன அந்த ஆபத்து வந்துட்டா, எனக்கு பயமாக இருக்குது, கஜேந்திரன் மாமா எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே நொந்துக்கிடாங்க. அதோட கஜேந்திரன் ஆட்களை விட்டு நம்ம திருவை அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் திரு நல்லாவே அடி தடின்னு இறங்குறாங்க. ஆனால் நம்ம கஜேந்திரன் தீட்டி வச்சிருந்த அந்த வெற்றுவா நம்ம திருவோட கையில் கீரலாக பட்டுருது. ஆனாலும் திரு விடலை. அதை அடித்து உதச்சி கஜேந்திரனை தரனி அந்த கார்லேயே சட்டையை பிடிச்சி இழுத்து அவரை கொண்டு போய் ஒரு தொழிக்குள்ளே தள்ளி விட்டுறாங்க. கஜேந்திரன் நான் விட போகிறதில்ல இவனை அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிச்சிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம திருவுக்கு விஷம் ஏற தொடங்கிடுச்சு. அப்படியே மயக்க நிலைமையில் ஆவி அந்த காரை போய் ஒரு மரத்தில் அப்படியே முட்டி இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் கையோ கடவுளை இவருக்கு காப்பாற்றியே ஆகணும், இவருக்கு கையில் கீரல் பட்டிருக்கு. அப்போ அந்த வெற்றுவாயில் தான் அந்த அருவாயில் நம்ம மாமா எதையோ பண்ணி வச்சிருக்கு, விஷத்தை தடவி வச்சிருக்கு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம லட்சுமி தெரிஞ்சுக்கிறாங்க. பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட ஒரு பாட்டி கை வைத்தியம் பண்ணி நம்ம திருவை காப்பாற்றிறாங்க. நம்ம திருவை காப்பாற்றினதோட நம்ம லட்சுமியை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போய் சேராங்க. அங்கே போன உடனே பெரிய அதிர்ச்சி. அவங்க அம்மா பார்க்குறாங்க. என்ன திரு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க நேரம் தான் அம்மா இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் நடந்துட்டு இந்த பொண்ணை காப்பாற்றிக்கிடுங்க, நீ ஒரு ஊரே என்னை கையெடுத்து கும்பிட்டு கல்யாணம் பண்ண வச்சுது அப்படின்னு சொல்ல நேரம் இதெல்லாம் கடவுள் போட்ட முடிச்சுப்பா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு நம்ம லட்சுமியை பார்த்துட்டு எனக்கு நீ மருமகளாக கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் லட்சுமி அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா உனக்கு இவங்கள தெரியுமா அப்படின்னு கேட்க நேரம் ஏன் தெரியாது, என்னோட பேர் நெருங்கி பழகின பொண்ணு, ஒரு கட்டத்தில் என்னை இந்த பொண்ணு அவங்க அம்மாவாட்டே என்னை நினச்சா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி தனக்கும் லட்சுமிக்கும் உள்ள உறவை சொல்லுறாங்க. ஆனால் நம்ம திருவோட தாத்தா பாட்டி மொத்த குடும்பத்துக்கும் இது பேரடியாக இருக்குது. திருவுக்கு நம்ம திவ்யாவை கல்யாணம் பண்ணி வச்சு பிரிஞ்சு கிடக்க ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்துடலான்னு நினச்சா
இப்படி ஒன்று நடந்துச்சு. திருவுக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டான். இப்போ வந்து லட்சுமியை கல்யாணம் பண்ணி வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான் ஒரு பொண்ணை அப்படின்னு வந்து அந்த இடத்துல இனி திவ்யாவை எப்படி கல்யாணம் பண்ணுவான், இந்த ஒரு குடும்பம் பிரிஞ்சு கொடுக்குற குடும்பம் ஒன்று சேர வாய்ப்பே இல்லையா அப்படின்னு வந்து கண் கலங்கி அந்த நேரம் நொந்துக்கிட்டாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா திவ்யாவுக்கு வந்து நம்ம திருவோட அத்தை கால் பண்ணி சொல்கிறாங்க, நீ போட்ட கணக்கு தப்பாக போயிடுச்சு, திருவுக்கு கல்யாணம் பண்ணிட்டா, இப்போமே நீ கிளம்பி இவங்க வா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் எங்கள் அம்மாவுக்கு இந்த இவங்க எங்கள் திருவோட அம்மா அந்த அத்தை செய்த துரோகத்துக்கு எங்கள் அம்மா வந்து கண்டிப்பாக வந்து எவ்வளோ கொந்தளிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் திரு வந்து கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல என்னை வற்புறுத்தி கல்யாணத்துக்கும் வந்து ரெடி ஆகிட்டோம். திருவை நான் அவ்வளோ லவ் பண்ணேன். ஆனால் இப்படி வந்து அவன் எதுக்காக இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல சோகத்தோடு நம்ம திருவை பார்க்க ஓடி வராங்க. அப்போ தான் நம்ம லட்சுமியை பார்த்துட்டு நான் கோயிலில் பார்த்த அதே பொண்ணு எனக்கு கூட நல்லாவே பழவிட்டு எதுக்காக எனக்கு இப்போ துரோகம் பண்ண, நான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன், நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன், நான் லவ் பண்ண திருவை எதுக்காக நீ கல்யாணம் பண்ண அப்படின்னு வந்து கேட்குறேன். இதெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அப்படின்னு வந்து திரு சொல்றாங்க. என்ன சந்தர்ப்பம், ஒரு ஆளை கல்யாணம் பண்ண அளவுக்கு உனக்கு சந்தர்ப்பம் வருமா என்ன அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்டு நம்ம திருவை வந்து அப்படியே வந்து ஓங்கி ஒன்று உரைக்கிறாங்க. நான் இருக்கேன்ல அது உனக்கு மறந்தா போச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. மறக்கலை, எனக்கு வேற வழி இல்லை, ஒட்டு மொத்தமாக ஊரே வந்து இந்த பொண்ணு ஆபத்தில் இருக்குது தம்பி, நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் எனக்கு வேறு வழி தெரியலை, வழி தெரியாமல் தான் நான் கல்யாணம் பண்ணேன், என்னை மன்னிச்சிரு திவ்யா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் என்ன மன்னிப்பு இருக்குது அப்படின்னு வந்து ஆடி போய் வந்து போகிறாங்க. அப்போ தான் வந்து என்னப்பா திரு நீ இப்படி பண்ணிட்ட, பிரிஞ்சிருந்த 2 குடும்பமும் ஒன்று சேர்றதுக்காக தானே வந்து இந்த கல்யாணம் திவ்யாவுக்கும் உனக்கும் வந்து நடக்கதா இருந்துச்சு, ஆனால் நீ இப்படி வந்து செய்து எல்லாத்தையும் சொதப்பிச்சிய அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. ஒட்டு மொத்தத்தில் நம்ம லட்சுமி செம சோகமாக நம்ம திருகிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த பாருங்கள் இவ்வளோ பெரிய இதுக்குள்ளேயும் என்னை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி, ஆனால் நான் சுயநலவாதி இல்லை, நீங்கள் திவ்யாவை வேணால் கல்யாணம் பண்ணிக்கிடுங்க, அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல திவ்யாவை பார்த்து சொல்கிறாங்க. திவ்யாவுக்கு கையை பிடிச்சி இந்த பாருங்கள் நீங்கள் 2 பேரும் உயிருக்கு உயிராக லவ் பண்ணியிருக்கீங்க, எனக்கு நல்லாவே புரியுது உங்கள் லவ், கண்டிப்பாக இந்த காதல் வந்து உண்மையானா நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணதில் எனக்கு எந்த ஆட்சேபமே இல்லை அப்படின்னு சொல்ல நேரம் நீ எனக்கு வாழ்க்கை பிச்சை போடணும் போடண்டா, எனக்கு வந்து திரு வந்து எனக்கு மட்டும்தான் நினச்சேன், அதில் நீ இப்போ இடைஞ்சலாக வர்றது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு வந்து திவ்யா அந்த இடத்துல கோவப்படுறாங்க. இனிமேல் வந்து நான் உன்னை பார்க்க போகிறதே இல்லை அப்படின்னு வந்து திருவுக்கிட்ட அதிரடியாக வந்து பேசுகிறாங்க. இதை பார்த்து நம்ம திரு வந்து அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. நான் இப்படியெல்லாம் வந்து ஆகாதுன்னு அந்த கோயிலுக்கு பரிகாரத்தை மட்டும் பண்ணிட்டு வரலான்னு போனேன், ஆனால் இப்படியெல்லாம் நடந்திருக்கோம், எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நல்லாவே சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த குடும்பமும் நம்ம திருவுக்கு எதிர்ப்பாக நீ செய்தா எல்லாமே நல்லதாக இருக்கும் அப்படி இப்படின்னு நினச்சோம், ஆனால் எல்லாத்தையும் கடைசி நேரத்தில் கூறு கெடுத்துட்டியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம திருவை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே